இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து அவகேடோ டோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவகேடோ டோஸ்ட் பண்றதுக்கு 2 அவகேடோவை எடுத்து அதை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி அதுல உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது போல கட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள சீட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது போல நம்ம சீட்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த அவகேடோவை வந்து நம்ம ஸ்கின்ல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல எல்லா அவகேடோவையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துப்போம். இப்ப நம்ம ஸ்கின்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அந்த பல்ப் எடுத்து அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது போல நம்ம நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பாதி குடமிளகாய நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துப்போம். இது போல பொடியா கட் பண்ண எல்லாத்தையும் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க அவகேடோல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமா வந்து உங்களுக்கு பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் வந்து மல்டிகிரெயின் பிரெட் வந்து 2 எடுத்துக்கிறேன். அதுல ஒரு பிரெட்ல வந்து இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த அவகேடோ இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது போல ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா மேல வந்து இன்னொரு பிரெட்டை வச்சிடலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சாண்ட்விச்சை வந்து சாண்ட்விச் மேக்கர்லயோ இல்ல தோசைக்கல்லையோ வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல தோசைக்கல் எடுத்துக்கிறேன். அதுல கொஞ்சமா நெய் ஊத்திட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பிரெட்டை வந்து 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து இடையில வந்து ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டியான அவகேடோ டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.